விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. இந்த நருட்டோ வந்து ஒரு அருமையான அனிமி. என்னன்னா, ஜாலியாக போயிட்டுருக்கோம். குழந்தைங்க அனிமி மாதிரி ஆரம்பிக்கும். திடீர்னு ஒரு இடத்துல வந்து திடீர்னு கண்ணு கலங்கிடுவோம். ஸோ என் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த எபிசோடில் அழுவாங்கன்னு என்னால் தெளிவாக சொல்ல முடியுது. நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம கண்ணில் தண்ணி வருது. 2வது முறை பார்த்த எனக்கும் கண்ணில் தான் தண்ணி வருது. எப்படி அந்த கிஷிமோட்டோவால் ஒரு விஷயத்தை வந்து எழுத முடியுதுன்னு அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டை ரொம்ப பிடிக்கும். நருட்டோ வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸான ஒரு அனிமி. ஒன் பீஸ் எப்படியோ நருட்டோவும் ஃபேமஸான அனிமி. ஒன் பீஸ் வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு லுஃபி. அவனுக்கு வந்து அந்த ஒரு ஒன் பீஸுங்கிற அந்த ட்ரெஷர் எடுக்கணும்னு பைரட்டாக ஆசைப்பட்ட ஒரு குட்டி பையன். பவர் கிடைக்கிது போகிறான். அவனை எதுவுமே தடுக்க முடியாது. அந்த பைரட்டாக ராஜா, கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகிறதுக்கு. நருட்டோவும் அதே மாதிரி தான். அந்த ஊரோட ஹொக்ககே ஹெட்டாக அவனுங்கிறது அவனோட ஒரு கோல். அதுக்காக உழைக்கிறான். ஆனால் நருட்டோவில் வந்து அவன் உடம்புல ஒரு அந்த கர்சு ஒன்று இருக்கும். அந்த ஊரையே அழிக்க வந்த ஒரு 9 tailed ஃபாக்ஸுங்கிற ஒரு மான்ஸ்டரை வந்து ஒருத்தர் வந்து இந்த பையன் வயிற்றுக்குள்ளே அடைச்சிடுவார். கர்சு மாதிரி. அது எப்போ வேணால் வெளியே வரலாம். ஆனால் அது வயிற்றில் இருக்குது. இந்த ஹாரி பாட்டர் கர்ஸ் மாதிரி தான். அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவன் ஹைப்பராகவே இருப்பான். அவ்வளோ எனர்ஜி உள்ளே இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று போகும். அதில் வந்து நேற்று போன வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது காரான்னு ஒரு பையன் ஒருத்தன் வருவான். ரொம்ப உருன்னு இருப்பான். ஒரு மோசமான ஒரு இடத்துலேருந்து வருவான். எல்லாம் கடுகடுன்னு இருப்பாங்க அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே. அங்கே இருக்கிற காராங்கிற பையன் பயங்கர பவர்ஃபுல். இவங்க எக்ஸாம்ஸுக்கு வந்து சண்டை போடுற போட்டி வைப்பாங்க. நருட்டோக்கும் அவனுக்கும் சண்டை வரும். இவன் பயங்கர பவர்ஃபுல் இவன் காரா. நருட்டோ அப்போ தான் அவனோட பவரை வந்து ரியலைஸ் பண்ணுற ஒரு மொமெண்ட்டில் இருக்கான். 2 பேரும் மாறி 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 அடிச்சுப்பானுங்க. அடித்து ஒரு டைமில் வந்து நருட்டோவும் பவர் அவனும் 9 வால் நரி வெளியே வரா மாதிரி ஆகிட்டு பவர்லாம் ஏறி காராவை போட்டு அடித்து காரா தோற்றுருவான். முறை காரா தோப்பான். வாழ்க்கையில் தோக்குறான். அப்போ கீழே ரத்தத்தில் கிடப்பான். மயக்க போட்டு கிடப்பான். அவனை கீழே விழாமல் நருட்டோ பிடிச்சி வச்சுட்டு அவனும் மயக்கம் போட்டு விழுந்துருவான். காரா அவர் ஓரமாக கிடப்பான் மயக்கத்தில். நருட்டோ எங்கே இருப்பான், மெதுவாக தவழ்ந்துக்கிட்டே வருவான். வழியிலே வருவான். காரா வந்து கிட்ட வராது அவனை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இப்போது காரா வந்து வராத, ஏன் வர, என்னை ஏன் காப்பாற்றுறேன், என்னை தோக்கடிச்சிட்டு ஏன் திருப்பி என்கிட்ட வர, ஏன் அப்படி வந்து என் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஏன் உன் லைஃப்பெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற. அவனுக்கு அது புரியாது. இப்படிலாம் ஒன்று இருக்கும்னு புரியாது. அப்போது வந்து நருட்டோ சொல்லுவான், அந்த இடம் தான் அவங்களுக்கு கண்ணில் தண்ணி இடம். நீயும் என்ன மாதிரி தனியாக இருக்கேன்னு எனக்கு தெரியும்டா அப்படிமா. இப்போது சொல்லும் போதுமே எனக்கு ஒரு நெஞ்சு அடைக்கிற மாதிரி தான் இருக்கும். கதை ஃபுல்லாக பார்த்தா அவங்களுக்கு அந்த நீயும் என்ன மாதிரி தனியாக தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும்டா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னா. காராக்கு இப்படி அன்பாக பேசி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. கண்ணு கலங்கும் காட்டிக்க மாட்டான். டே நருட்டோ கிட்ட வராதரா. இல்லை எனக்கு தெரியும், நீ என்ன மாதிரி தான் தனியாகவே தானே இருக்க. அது எவ்வளோ பெயின்ஃபுல்ல. எனக்கும் அது இருந்துச்சு. ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு தான் என் கூட இருக்காங்க. நான் தனியாக இல்லாமல் நான் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்காக நான் நிற்பேன். உனக்கும் அந்த மாதிரி அமையும். அந்த மாதிரி சொல்லும் போது இந்த சீன் வந்து பார்த்துக்கிட்டோம். அந்த இடத்துல வந்து அவனுக்கு அன்புனா என்னென்னு புரியும் காராக்கு. அந்த அன்பு என்னென்னா, என்னோட தனிமையை இன்னொருத்தன் வந்து அதே பெயின் அனுபவித்த ஒருத்தன் அதை ஒத்துக்கிறான். ஸோ இவனோட இருப்பு வந்து முறை வந்து ஒருத்தன் ஒத்துக்கிறான். உனக்குள்ளே இருக்கிற அந்த வழியை என்னால் உணர முடியுதுடான்னு சொல்லும் பொழுது தான் காராக்கு அந்த அன்பு வந்து வேறு ஒரு அக்செப்டன்ஸ் வழியாக கிடைக்கிது. ஒத்துக்கிறான். ஆமாம், நம்மளை மாதிரி ஆளுங்களாம் இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னு காராக்கு ஒரு தெளிவு ஒன்று வருது. அப்புறம் போவான். ஃப்ரெண்ட்ஸுங்க அவனை தூக்கிட்டு போவாங்க. அப்போ முறை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சாரி உங்களை தொல்லைப்படுத்திட்டேம்மா. அப்போ தான் என்ன காரை சாரி கேட்குறான்.
நருட்டோ வந்து வாழ்க்கையை மாற்றிட்டு போயிடுவான். காரா சாரிலாம் கேட்குறான். உடனே இவனுங்களாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா வாடா போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ நருட்டோவுக்கு என்னவாக இருக்குன்னா, அவன் வயிற்றில் அந்த கருசு இருக்கிறதுனால கிராமத்தில் யாருமே அவனை மதிக்க மாட்டாங்க. அவன் ஒரு பிசாசு மாதிரி பார்ப்பாங்க, அந்த ஊரோட சாபம் மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் சொல்லுவான், என்னை எல்லோரும் வெறுத்துட்டீங்களே, உங்களை நான் ஒத்துக்க வைக்கிறேன், என்னை நீங்கள் ஏற்றுக்க வைக்கிறேன், என்ன அதுக்கு நான் அந்த ஊரோட தலைவராவேன். அவன் கோல் அங்கேருந்து ஆரம்பிக்கும், ஒரு சோகத்துலேருந்து ஆரம்பிக்கும். என்னை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கணும்னா அன்பால் ஏற்றுக்க மாட்டீங்க. நான் அந்த ஊரோட ஹெட் ஆகிட்டேன்னா என்னை நீங்கள் ஏற்று தான் ஆகணும். ஸோ ஊரோட ஹொக்ககே ஆகிறேன் அப்படின்னு நருட்டோவோட கதை. இந்த ஒரு இடத்துல தான் நருட்டோ வந்து நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிரும். இந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, என்னை ஏற்றுக்குங்க அப்படிங்கிற வார்த்தை ஒன்று இருக்குது, அக்செப்டன்ஸ். உலகத்தில் இப்போ இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த வார்த்தை அடி மனசில் ஓரமாக அடியில் உட்காந்துருக்கும். என்னை ஏற்றுக்குங்க, என் இருப்பை ஏற்றுக்குங்க, நான் இருக்கேன்னு ஒத்துக்குங்க. அதுதான் இந்த எபிசோடில் வந்து பேசலாம்னு சொல்லிட்டு. அந்த இது வந்து ஏன் மனிதனுக்கு ஏன் இந்த அக்செப்டன்ஸுங்கிறது என்னை ஏற்றுக்குங்க அப்படிங்கிற ஒரு மனசு ஏன் வரணும்? ஆடு மாடு குதிரை சிங்கம் புலி மரம் செடி கொடிலாம் அது பாட்டுது வேலையை பார்க்குது. ஒரு மாடு வந்து நீ ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறது இல்லை. நாய் அன்பு காட்டும், நாய் அட்டென்ஷன் சீக் பண்ணும். ஆனால் சைக்கலாஜிக்கல் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து மனுஷனுக்கு இருக்கும். என்னை ஏற்றுக்க மாட்டாங்களா? இது ஆர்டிஸ்ட்டாக எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். வெறும் ஆர்டிஸ்ட்னு மட்டும் இல்லை, நான் படைக்கிறது, நான் எழுதுறது, நான் பேசுகிறதெல்லாம் ஜனங்க ஏற்றுப்பாங்களான் இருக்கும். நான் யாருக்கும் அங்கிட்டு இருக்கிற ஒரு ஆடியன்ஸுக்காக நான் எதுவும் பண்ணல, எனக்காக தான் பண்ணிக்கிறேன்னு எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் சொல்கிறதில்ல. வேன்கோவோ பிக்காசோவோ டாலியோ நம்மளோ யாராக இருந்தாலும் ஒரு 2 பேர் பார்த்துட மாட்டாங்களா, நல்லா இருக்குன்னு சொல்லிட மாட்டாங்களா? இது கலை அளவில் இது ஒரு அக்செப்டன்ஸ்னால், சராசரி வாழ்க்கையில் நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு எனக்கு அது அம்மா கிட்ட நல்லா இருக்குமா சாப்பாடுன்னு பாதி பேர் சொல்லியிருக்கீங்களான்னு கொஞ்சம் பாருங்கள். நான் அடிக்கடி எங்கள் அம்மாவுக்கு நான் சாப்பிட்டோன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா நல்லா வேலைக்கு போய் இருக்க வேண்டிய அவங்கள வந்து எங்கள் தாத்தன்லாம் அதை போக விடாமல் வீடே கதின்னு ஆன ஒருத்தங்க எனக்கு அவங்களோட ஒரே ஆர்ட் ஃபார்ம் இந்த சமைக்கிறது தானே ஆயிடுச்சு. ஸோ என்னால் சொல்ல முடிஞ்சு நல்லா இருக்குமான்னு சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸ்டா. ஒரு முறை என்னை கேட்பாங்க, பல வருஷமாக எங்கள் அப்பா சொன்னதே இல்லை, அப்படியே அது ஒரு கடமையாக இருக்கும். அம்மாவுக்கு என்ன அது யாராவது சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்கும்டா, மறுநாள் இன்னும் கொஞ்சம் சமைக்கிற மாதிரி ஒரு ரொட்டீன் வாழ்க்கையில் மாட்டின அவங்களுக்கே வந்து அக்செப்டன்ஸ் வந்து அவ்வளோ முக்கியமாக இருக்குது. எல்லாருக்கும் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்களா, ஒத்துக்க மாட்டாங்களா, யாராவது பார்த்துட மாட்டாங்களா, நம்ம எத்தனை முறை நம்மளை யாரும் ஏற்றுக்க மாட்டோங்கிற பயத்தோட நமக்குள்ளே பாடியிருக்கோம், நமக்குள்ளே ஜோக் சொல்லியிருக்கோம், நமக்குள்ளே நம்மளை அழகுன்னு சொல்லியிருக்கோம். வெளியில் வந்து நம்மளை ஒத்துக்க தான் மாட்டாங்கன்னு அடி மனசு சொல்கிற ஒரு மறுப்பில். அதுதான் இது வந்து எனக்கு ரீசெண்டாக வந்து எங்கே ரொம்ப ஹிட் ஆச்சு அப்படின்னா, போன வாரம் 3-4 நாள் முன்னாடி பெங்களூர் போயிட்டு வந்தேன். எங்கள் அம்மாவோட தம்பியோட மேரேஜ். எங்கள் மாமா இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் பேர்லாம் வேணாம். மாமா பெங்களூரில் இருக்கார், சயின்டிஸ்டாக இருக்கார். எங்கள் அம்மா வந்து 3 பொண்ணுங்க, ஒரு அண்ணன் மூத்தவர், கடைசி பையன் அவர் தம்பி மாமா. அவர் மட்டும், இவங்கெல்லாம் வந்து காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரில் இவங்கெல்லாம் வாழ்ந்தவங்க. அவர் அப்போயே நல்லா படித்து மெரிட்டில் வந்து நல்ல காலேஜ் மெரிட்டில் ஸ்காலர்ஷிப்பில் சேர்ந்து சயின்டிஸ்ட்டாக போயிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டார். அங்கேயே பெங்களூர்லேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அத்தை அவங்க பொண்ணுங்களாம் இருக்காங்க. அவங்களோட ரிசப்ஷன் போனோம். இது வந்து ஒரு சங்கடமான ஒரு ஃபங்க்ஷன் தான். நமக்கே தெரியும்ல, அந்த ஒரு மரியாதை இருக்காது அந்த வீட்டில்னு ஒரு இடம் ஒன்று இருக்கும்ல. ஆனால் எனக்கு அம்மாவுக்கு வந்து என் தம்பி கல்யாணம் நான் போவேன், தம்பியோட பொண்ணுக்கு கல்யாணம் நான் போவேன், ரிசப்ஷன் போகலாம். வேணாம்மா மரியாதையாக இருக்காது, அதான் சரியாகவே இல்லையே எதுவுமே. இல்லை எனக்காக எவ்வளோ வந்து நின்னான்டா, நம்ம போகலான்டா. சரிம்மா நீ நான் வரமாட்டேன்னு பிடிவாத பயங்கர ரோஷம், வேணாம் அப்படியே இருந்துக்கிறம்மா, கோச்சிப்பாங்க, வாடா எனக்காக வாடா. அப்போ சொன்னேன், சரி நீ எனக்காக எவ்வளோ நீ அவமானப்பட்டிருக்கேன், உனக்காக ஒரு முறை வரேன்னு சொல்லிட்டுன்னு நானும் எல்லோரையும் கூட்டிக்கிட்டு பாப்பா ஒய்ஃபெல்லாம் கூட்டிக்கிட்டு நானும் போகிறோம். கும்பலாக போனோம். அங்கே வந்து எங்கள் அத்தைக்கு வந்து நாங்கள் வர்றது இஷ்டம் இல்லை. அவங்க வந்து பெங்களூரில் இருந்தவங்க. ஸோ இப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஏதாவது மாமாவுக்கு வந்து மொத்தம் 3 அக்கான்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா, அவங்களோட தங்கச்சி. நாங்கள் இது வரைக்கும் அங்கே ரொம்ப அதிக நாள் அங்கே பெங்களூர்லாம் போய் அவங்கள பார்த்ததில்ல.
அங்கேயே டேரா போட்டதெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் இவ்வளோ வருஷத்தில் 20-30 வருஷத்தில் ஒரு 7-8 முறை தான் போயிருப்போம் பெங்களூரு. போனால் அங்கே 1 நாள் 2 நாள் தங்கிட்டு திருப்பி ஊருக்கு வந்துடுவோம். ஏன்னா வெளியூரில் நம்ம சொந்தக்காரங்க இருந்தால் அங்கே போய் தங்கிட்டு வருவோம்ல அந்த வீடை. நம்ம ரூம் போட போகிறோம். ஏன்னா எங்கள் வீட்டில் தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வாட சுற்றிட்டு அந்த ஒரு ரூமில் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு போயிடுவாங்க. சமைக்கிறது இவங்களே சமைச்சிப்பாங்க, யாருக்கும் வேலை கொடுக்குறது. அவங்களுக்கு திடீர்னு கொஞ்சம் வருஷமாக எனக்கு உங்கள் தங்கச்சிங்க எல்லாம் பிடிக்கல, அக்கா தங்கச்சிலாம் பிடிக்கல, வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். மாமாவுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு, அங்கேயே பசங்கள்லாம் பெங்களூர்லேயே படித்து வளர்ந்துட்டாங்க. அவரால் திருப்பி வந்து இங்கே ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஸோ அவர் பிரச்சனையும் புரியுது. அதை வந்து எங்கள் அம்மா கிட்ட மனசு குமிரி சொல்லிட்டார் ஒரு முறை. உடனே எங்கள் அம்மா கண்ணெல்லாம் கிளங்கி அப்படி என்னடா பண்ணிட்டோம், ஒன்றும் நாங்கள் அவளை தொல்லை கூட பண்ணலையே, நாங்கள் எப்போயாவது வருவோம் போவோம், மற்றபடி எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கலையேடா அப்படி இருந்துச்சு. நான் விடுமா பரவாயில்ல போகிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஒன்று ஆச்சு, ஒரு ஜெர்மன் மாப்பிள்ளை. அந்த பொண்ணு ஜெர்மனில் வேலை செய்கிறா. அங்கே இருக்கிற ஒரு ஃபாரின் மாப்பிள்ளை, லவ் மேரேஜு. ஓகே, கல்யாணம் வந்து எங்களுக்கு ஜெர்மனியில் கல்யாணம். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி யாரும் வர வேணாம், நாங்கள் மட்டும் ரொம்ப 2-3 பேர் தான் அங்கே வந்து அலௌடு அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய ஒரு கோபம். ஏம்மா உன்னெல்லாம் கூப்பிட்ருக்கலாம்ல, என்னடா அது இல்லைம்மா, இப்போ நம்ம யாருமே வெளிநாடு போனதில்லை. நம்ம வீட்டில் ஒருத்தர் வெளிநாட்டில் அவர் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்குது, நீ அக்கா தானே, உன்னை ஆசையாக ஒரு டிக்கெட்டு போட்டால் அங்கே வீசா தந்துட போகிறாங்க, ஃபேமிலி மேரேஜ்னால் யோசிக்காமல் கொடுப்பான், உன்னை கூப்பிட்டு போக என்ன, நீ எப்படி ஃபாரின் பார்க்க போகிற? எனக்கு எங்கள் அம்மா சம்பாதிச்சு கூட்டி வழக்கம் ஃபுல்லாக காட்டணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை இருக்குது, அதை நான் செஞ்சே தீருவேன். ஆனால் இது எனக்கு இந்த மொமெண்ட்டில் போகலாமேம்மா, ஏன் அவங்க யாரையும் கூப்பிடல, ஏன் நம்மளை ஒதுக்குறாங்க, இது நான் ஏன் இது அப்படி, அது வந்து கூப்பிடல, அப்படி முடிஞ்சிருச்சு. இப்போ வச்சது வந்து பெங்களூரில் வந்து ரிசப்ஷன் மாதிரி, இங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் கூப்பிடலான்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன், நம்மளை வந்து எதுவுமே இக்னோர் போய் ஏமா போகிறேன், தம்பிடா நான் போய் தான் அவனை அம்மா போச்சு. அந்த கல்யாணத்தில் அத்தை எங்களோட யாரும் மூஞ்சி கொடுத்து பேசலை, எங்களோட அந்த பொண்ணுங்களும் பேசலை. அப்படியே இவங்கெல்லாம் ஓரமாக உட்காந்துருந்தாங்க. எங்கள் அம்மா கண்ணு கலங்குது. என் தாத்தா அவர் ஓரமாக உட்காந்துருந்தார். அவருக்கு என்னன்னா, அவருக்கு என்ன பண்ணாலும் பையன் தான் வசதி, பொண்ணுங்க வசதி கிடையாது. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எல்லாரையும். அங்கே ஒரு ஃபேன் ஒருத்தர் இருந்தார், சொந்தத்துக்கு சொந்தம். அது அவர் இப்போ தான் தெரியும் போல நான் அந்த வீட்டில் இருக்கேன்னு. வரலாம் நான் பார்த்ததே இல்லை. அவர் ஒருத்தர் தான் பேசிக்கிட்டு இருந்தார். பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தார். நைட்டு காலைல அம்மா ஒரே அழுவை. ஏன்னா மாமா வீடு கட்டியிருக்காரு, அதை வந்து காட்டல, எங்ககிட்ட சொல்லலை. அப்போ யாரோ சொந்த வீடு கட்டுற சொந்தக்காரனா சொல்லுவாங்களே, ஏன்னா இல்லை அவன் வந்து வர வேணான்னு சொல்லிட்டாப்பல வீடு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுவேன். நான் கத்துனேன், நீ தான் வர ஆசைப்பட்டேன், இந்த அவமானலாம் நடக்கும்னு தெரியும், அப்புறம் ஏமா நீ வந்துச்சுன்னா மனசு ரெடி பண்ணிக்க இப்படி தான் இருக்குன்னு புரியாடுமான்னு சொல்லி தேத்திக்கிட்டு திருப்பி ஊருக்கு வந்தோம். அந்த ஒரு இடத்துல வந்து எனக்கும் மாமாவுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து அது ஒரு மாதிரி. அதனால் அவர் வந்து பயங்கரமாக படித்தவர், சயின்டிஸ்டாக இருக்கார். சின்ன வயசில் எங்கள் ஃபேமிலியில் வேறு ஊருக்கு போயிட்டு நல்ல செட்டிலான ஒரு இந்த படித்த குடும்பம். எங்கள் குடும்பம் எல்லாத்துலேயுமே ஒருத்தவங்க மற்ற எல்லா பசங்களும் எல்லாமே எங்கள் வீட்டில் டாக்டரு, ஐடி, சயின்டிஸ்ட்டு இப்படி தான் வேறு தான் இருப்பாங்க. நான் ரொம்ப நல்லா படித்தேன், நல்ல மார்க் வாங்கினேன். நான் வம்படிக்கு நான் சினிமா தான் போவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். என் தம்பி மீடியாவில் இருக்கான், மற்றவங்க எல்லோரும் வேலை, நான் மட்டும் வந்து இல்லை எனக்கு ஆர்ட்ஸ் தான். எனக்கு ஏதோ நான் அப்படி தான் நான் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையை வந்து இப்படி வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னால் வந்ததுனால என்னை வந்து எங்கள் ஃபேமிலியில் சில பேருக்கு என்ன மட்டும் ஆகாது, அவங்க பசங்களை தான் விஜய் கூட சேர வேணான்னு சொல்லி கெட்டு போயிட போகிறாங்க. சினிமா அதாவது நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கீங்க, ஆர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அதுவும் சராசரி வேலை மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணுற வேலைன்னு எந்த வீட்டுக்கும் புரியாது. எனக்கு கூத்தாடி பைய தான் ஒரு மாதிரியாக சுற்றுவாங்க, நாங்கள் தான் பார்க்கலையா அப்படின்னு இந்த கிசுகிசுவை நம்பிட்டு நிஜ வாழ்க்கையில் வந்து என்னோடய சொந்தக்காரங்களாம் என்னை ஷூட்டிங்கில் வந்து பார்க்கும்போது தான், ஓ கஷ்டம்லாம் படுவீங்களா, ஓ 9 to 6 வேலை செய்வீங்களா, நைட்லாம் ஷூட் பண்ணுவீங்களா, எல்லாருக்கும் வேர்க்குமா, யாரும் ஜாலியாக இருக்க மாட்டிங்கன்னா அது ஒரு தொழில், அது ஒரு ஒர்க்கு, அது ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ என்ன ஒரு கருப்பு ஆடு மாதிரி தான் பார்ப்பாங்க. அது ஓகே, அது போக போக எல்லாருக்கும் என்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சு, நான் படம் பண்ணுறது, நடிக்க ஆரம்பித்தது, என் வீடியோ பாட்காஸ்ட்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து டோட்டலாக வந்து மாமா வந்து என் கூட என்னை வந்து நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேரு, பிஇ சேரலாம் சொன்னால் நான் மாட்டேன்னு சொல்லி திட்டெல்லாம் வாங்கிட்டேன். அதிலிருந்து அவருக்கு வந்து நல்லா வந்திருக்க வேண்டியவன் இதில் போய் லைஃப்பை நாசம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது அவரோட மைண்டில் வந்து பதிவாகிட்டே இருக்குது. ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம், அவர் பண்ணுற வேலையை பற்றி, அவர் சயின்டிஸ்ட்டாக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு பற்றி ஒரு நாள் கூட என்கிட்ட மாமா அதை பேசினதே இல்லை. இவனுக்கு தெரியாது, இவனுக்கு மண்டை தான் இருப்பான் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக அவருக்கு ஒரு இது இப்படி தான் இருக்குங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான்.
ஏன்னா எங்கள் அப்பா வந்து பயங்கர ஒரு ஒரு மாதிரி முட்டாள். அவர் நல்ல மனுஷன், முட்டாள், கொஞ்சம் லூஸு தான் அவர். எடுத்தறிஞ்சு விடுவார், எல்லாத்தையும் கூட சண்டை போடுவார். இந்த அப்பனுங்க வந்து ஒரு மாதிரியாக கிராக்காக இருந்தால் பசங்களையும் அப்படி இமேஜின் பண்ணுற பிரச்சனை நம்ம ஊரில் இருக்கு. அவன் ராஜேந்திரன் பையன் தானே, வேறு எப்படி இருப்பான் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு இருக்கும். என் மாமாக்கே போன வருஷம்தான் யாரோ ஒருத்தர் காட்டி விஜய் பாட்காஸ்ட்லாம் பண்ணுவான்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணி, நீ இவ்வளோ தெரியுமா உனக்கு, இவ்வளோலாம் படிப்பியா அப்படின்னு கேட்டார். எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. இவ்வளோ ஆயிருக்கானுங்க, எப்படியும் பாட்காஸ்ட்டு கேட்குறாங்க, வீடியோ பார்க்குறாங்க. என் அண்ணன் ஒன்றால் லைஃபே மாறிச்சு, இவ்வளோ கற்றுக்கிட்டேன்னு சொல்லாராங்க. ஸோ என் அம்மாவோட தம்பிக்கு வந்து நீ இவ்வளோ படிச்சிருக்கான்னு கேட்குறாரு. அப்போ 36 வயசு போன வருஷம்னா கேட்குறாரே அப்படின்னு யோசி. ஒரு மாதிரி எனக்கு அது அந்த அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு தேவையாயிருச்சு. ஒரு கண்ணு கலங்கும். உலகம் 1000 சொல்லட்டும், மாமாவுக்கு வந்து என்னை வந்து புரிஞ்சிக்க முடியல, என்னடா இது அப்படின்னு மாதிரி அது ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கல்யாணத்தில் அந்த ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் போகும்போது கூட மாமாவுக்கு ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் இருந்தார். எப்படி இருக்கீங்க, உன்னை பார்த்தாம்பா பேசிக்கிட்டே இருப்பான் முருகன். அப்படியே என்ன பேசுவார், ஏதோ கோவமாக இருப்பார் என் மேலே, திட்டிட்டு பாரு நான் சினிமா போனது அப்படின்னு. இல்லை நல்ல கேரக்டர், நல்லா வந்திருக்க வேண்டியவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். பக்கத்தில் எங்கள் அம்மா உட்காந்துருக்கு, சித்திங்களாம் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு டல்லு. அவர் இன்னும் அந்த இதில் தான் இருக்கார். இல்லை இவன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டான். அவங்களுக்கு அவங்களோட அந்த அந்த ஆஃபீஸ் போகிற வாழ்க்கை எடுக்கலை. இன்னொரு இது வாழ்க்கை. நான் இன்றைக்கி உண்மையில சொல்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் மிகப்பெரிய தோல்வியெல்லாம் பார்த்துருக்கேன், நல்ல வெற்றியை பார்த்துருக்கேன். நான் ஆசைப்பட்ட இந்த புகழெலாம் சின்ன வயசில் ஆசை. நான் ஒரு இடத்துக்கு போனால் 4 பேர் என்னை பார்த்து கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆசை. அது எனக்கு நடந்திருக்கு. எனக்கு இப்போ நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். என் வீட்டில் கடன் இருக்குது, என் வீட்டில் பண பிரச்சனை இருக்குது. நான் அவனை நினைக்கிற மாதிரிலாம் பெருசாலாம் சம்பாதிக்கலை. எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, 1000 கடுப்பு இருக்குது, பிரிவு துயரம் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்னபிலிட்டி, டெய்லி மாதம் அழுவ சந்தோஷம் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிறேன். நான் கலைக்கு நான் சூஸ் பண்ணதுக்கு உழைச்சதுக்கு நடந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். அதை நோக்கியும் போய்ட்டுருக்கேன். ஒவ்வொரு நாளும் முன்னேறனை தவிர இறங்கி நான் போகல. என் வில் பவரை நான் விட்டதே இல்லை. நான் ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் அது மாமாவுக்கு வந்து நான் வந்து நாசமாக போயிட்டேங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்கும். அதாவது உங்களோட ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு 2 மணி நேரம் உட்காந்துருக்காங்க பக்கத்தில், ஒரு வார்த்தை கூட உங்களோட அவங்க பேசலைன்னா அந்த பெயின் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? எங்களோட மாமா எங்களுக்கும் அவருக்கும் ஒரு ரூம் போட்டு கொடுத்தாங்க. ஃபுல் நைட் என் கூட பேசலை. அவருக்கு எங்களோட கான்வர்ஸ் பண்ண ஒன்றுமே இல்லைங்கிறத நினச்சிக்கிட்டார். அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன ஈகோ வரும். ஐயா நான் வந்து பார்த்து பேசிட மாட்டேனா, என்னை நேரில் பார்த்துட மாட்டோமான்னு எவ்வளோ பசங்க தெரியுமா எனக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. நீ சொந்தக்காரன், நான் உனக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன், எங்கள் ஒரு வார்த்தை உனக்கு பேச இல்லையா, என் வேல்யூ தெரியுமா உனக்கு அப்படிலாம் நான் எனக்குள்ளே ஈகோவாக யோசிக்க ஆரம்பிச்சிருப்பேன். அந்த கோவம், என்ன நம்ம தப்பு பண்ணுறோம், ஏன் நம்மளை குடும்பம் நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்குதுங்கிற கோவம். ஒரு முறை அவருக்கு மாமா கூட வெளியே டீ கடை ஒன்று போனேன். எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன், டீ கடை போனேன். முறை வேணும்னு எல்லாரையும் பார்த்தேன். என்னை யாராவது ஐடென்டிஃபை பண்ணுங்க இவர் முன்னாடி. நார்மலாக பார்க்க மாட்டேன், சங்கடமாக இருக்கும். யாராவது பார்த்து தெரிஞ்சால் ஆரம்பத்தில் இருக்கும். நம்ம சேனல்லாம் கொஞ்சம் ஆரம்ப டைமில் யாராவது நம்மளை பார்த்துட மாட்டாங்களான்னு தேடுவோம். நிறைய பேர் பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சும் போது அதை நான் பந்தாவாக காட்டிக்கூடாது. நம்ம பாட்டு வேலையை பார்ப்போம், அவங்களாம் வந்து சந்தோஷம்னு சொல்லிட்டு. ஆனால் நின்று இது வரைக்கும் என் கூட பேசின எல்லா ஃபேன்ஸ் யார்கிட்ட வேணால் கேளுங்க, ரொம்ப நேரம் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு தான் போவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதை நான் ஒத்துப்பேன். அன்றைக்கி தேடுறேன், யாராவது என் கூட பேசுங்க, இவர் முன்னாடி நான் சீன் காட்டணும், நான் பெரிய ஆள்னு. சந்தோஷம். ஒரு 4 காலேஜ் பசங்க வந்தாங்க கேங்காக, அண்ணேன்னு சொல்லி பேசுனாங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அவர் முன்னாடி எடுத்தது இவ்வளவோ செல்ஃபின்னு எடுத்துருக்க ஃபேன்ஸ் கூடலாம் மாமா முன்னாடி எடுத்ததுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா எப்பயாவது தெரியட்டும் நான் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்கேன். அவர் அதுக்கும் ரியாக்ட் பண்ணல. அவர் முடிவு பண்ணிட்டார். அவர் மாமா அப்படின்னா இந்த ஒரு எலைட் அக்கறை ஒன்று இருக்கும். அது எப்படின்னா ரூட்டடாக இருக்காது. அதாவது ரொம்ப அவுட்டர் க்ரீமி லேயராக அக்கறைப்படுவாங்க. அது ஒரு 5 நிமிஷத்துக்கு படுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கு போவாங்க, இந்த ஊரில் ரொம்ப பொல்யூஷன்ப்பா, ஏன்னா அந்த மாதிரிலாம் ரோட்டில் ரேஷஸாக வெஹிக்கிள்ஸ்லாம் ஓட்டுறாங்களோன்னு இங்கிலீஷ் வார்த்தைங்க 10 வார்த்தை கேட்டு உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஃபேமிலியில் ஆளுங்களாம் பார்த்துருப்பீங்க. எதுக்கு இப்படி பேசுகிறாப்பில், நம்ம ஊரில் தானே படித்து வளர்ந்தாரு அப்படின்னு தோணும். அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்திருந்தார். ஏன் பெங்களூர் மாதிரி இல்லை, சென்னையில் ஏன் ஒரே இந்த டஸ்டெல்லாம் கீழே போடுறாங்க, இந்த குப்பையெல்லாம் ஏன் மனுஷங்க வந்து இப்படி வந்து எடுத்துக்கு டஸ்ட்பினில் போடலாம்ல, ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குமே அப்படின்னாரு. இல்லை மாமா, இங்கே ஜாதின்னு ஒன்று இருக்குது, கீழே போட்டால் இதை வேறு ஒருத்தன் அள்ளுவான், அதுக்கு தான் அவன் இருக்கான், அதுக்கு தான் பிறந்தாங்கிற ஒரு கேவலமான ஒரு புத்தி ஒன்று இருக்குது இவனுங்களுக்கு, அதுதான் மாமா அப்படின்ட்டு டக்குன்னு. ஓ கேஸ்டிசம், யா அப்படின்னார்.
எனக்கா சபா அப்படின்னு இருந்துச்சு. இப்படி தான் கான்வர்சேஷன். என்கிட்ட அப்புறம் வேறு என்கிட்ட என்ன பேசுவார்னா சினிமா கிசு கேட்பார், இந்த படம் எப்போ ரிலீஸ்ன்னு கேட்பார். அவருக்கு எனக்கு சினிமாவை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிறது அவரோட ஒரு எண்ணமாகவே இருந்திருக்கும். நிறைய பேரை வந்து பாட்காஸ்ட் பேசும்போது நீ காமெடி தானே பண்ணுற, ஏன் நான் இவ்வளோலாம் படிக்கிறேன், எதுக்கு நான் சயின்ஸு ஃபிலாசபிலாம் பேசுகிறேம்பாங்க. உண்மையிலே லேர்னிங் அப்படிங்கிறது நம்ம இதுவாக தானே இருக்கேன், எனக்கு இது மட்டும் போதும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அது உங்களோட சொந்த சந்தோஷத்துக்கு மட்டும்தான் லேர்னிங்கு. இப்போ நீங்கள் எந்த கிராஃப்டில் வேணால் இருங்க, எதில் வேணால் இருங்க, எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அது உங்களுக்கு யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சந்தோஷமாக இருந்தால் போதும். ஸோ அப்படி தான் எனக்கும் அவருக்குமா இருக்கும். இது ஒரு நாளாவது டேய் இந்த மாதிரி நான் ஆஃபீஸில் நடந்துச்சுரா விஜய், அவர் வந்து டிஸ்டிங்ஷனில் கோல்டு மெடல் வாங்கினார், பிஹெச்டி அவரே பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பராக வந்த மனுஷன், ரொம்ப உழைச்சி வந்த மனுஷன். ஆனால் அந்த அச்சீவ்மெண்ட்டை எங்கள் வீட்டில் ஷேர் பண்ண மாட்டார், இவங்களுக்கெல்லாம் புரியாது அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டாகவே ஆகிடுச்சு. அப்புறம் கேட்பேன், அம்மா ஒரு வேளை நான் சினிமா அடுத்தது தான் நம்ம கூட எல்லோரும் பேசாமல் இருக்கிறது காரணமாக எங்கள் அம்மா சொன்னேன், பரவாயில்லடா என்ன நீ தானே உனக்கு மனசு பிடிச்சதான் ஆயிக்கிற, அவங்களுக்கு புரியாமல் போதும்பாங்க. அதான் எங்கள் அம்மாவை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஸோ அதுதான் மாமாவோடது. அங்கே அதை ஏற்றுக்குங்க அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து எங்கள் அத்தை அப்படின்னா மாமாவோட ஒய்ஃப். அவங்களுக்கு என்னென்னா, நான் பெங்களூர் போயிருந்தேன் ரீசெண்டாக ஒரு 3-4 வருஷம் முன்னாடி போயிருந்தோம். அதான் கடைசியாக அவங்க வீட்டுக்கு போனது. அத்தை வர வேணான்ட்டாங்க. போயிட்டு இந்த பழைய புக் கடைங்க போகிறது எனக்கு பைத்தியம். சென்னையில் எல்லா பழைய புக் கடைக்கும் போயிடுவேன். பெங்களூரில் ஒரு நல்ல இடம் கூப்பிட்டு போனேன். வீடெல்லாம் அவங்கள ட்ரெஸ் வாங்க போனாங்க, கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போயிட்டு புக்கெல்லாம் வாங்கிட்டு வரேன். அந்த இடத்துல ஒரு ஐஐடியில் படிக்கிற ஏதோ ஒரு பையன் அங்கே என்ன பார்க்குறான், பெங்களூர் வந்திருக்கான். அவன் பார்க்குறான், ரங்கபாஷன் சூப்பர்னு பேசிட்டு போகிறான், நல்ல போஸ்ட்டில் இருக்கான். ஆனால் என் காலேஜில் அதே மாதிரி தானே சாருங்க ரங்கபாஷன் மாதிரி இருக்கானுங்கண்ணே, கேஸ்டிஸ்ட்லாம் திட்டிகிட்டுலாம் போயிட்டு நல்ல டேலண்டான பையன். என்கிட்ட பேசிட்டுலாம் போகிறான். வீட்டுக்கு வரேன், புக்கெல்லாம் எடுத்து சீன்லாம் போடலை, நான் பாட்டு உள்ளே வச்சுருந்தேன். எங்கள் அத்தை எடுத்து பார்த்துச்சு, ஓ நீ இங்கிலீஷ் புக்கெலாம் படிப்பியா அப்படின்ச்சு. எனக்கு அப்போ 32-33 வயசோ. நான் திருச்சியிலே ஒன் ஆஃப் த காஸ்ட்லியும் ஒன் ஆஃப் த மெரிட் ஸ்கூல், கேம்பியன் ஸ்கூல், அங்கே தான் படித்தேன். என் ஸ்கூலெல்லாம் அசிங்கமாக திட்டிடுவேன், அதுவும் நான் அவ்வளோ பாசலாம் கிடையாது, நான் அங்கே தான் படித்தேன். வெல் வேர்ஸ்டு நான். உங்களுக்கு என் பாட்காஸ்ட் கேட்கும் போதே தெரியும், அதெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருப்பேன். இங்கிலீஷ்லாம் படிப்பியா தெரியுமா? நான் அந்த அம்மா புக்கில் வந்து செக் பண்ணுது. நான் உண்மையாக தான் சும்மா இவங்ககிட்ட நான் பந்தா காட்ட அந்த புக்ஸை வாங்கணும்னு மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே அம்மாவை பார்க்குறேன், என்னம்மா இவங்க முடிவே ஜட்ஜே பண்ணிட்டாங்களாம்மா, நம்ம மண்டா தான் போன மாதிரி இருந்துச்சு. இது இப்படி தான் ராஜேந்திர மையனுக்கு இந்த வீட்டுக்கு ஒன்றும் தெரியாது. நான் என் வீட்டில் சித்தப்பாலாம் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் வந்து என் மேலே கோவம் வருது சினிமா எடுத்துகிட்ருக்கேன்னு. ஆனால் நாளாக நான் நடிக்கிறது, நான் படம் பண்ணது, சீரியஸ் பண்ணது, நான் படம் பண்ணும்போது 5 வருஷம் அந்த இதில் வந்து கூடவே துணைக்கிருந்தாங்க. என்ன வேணால் சொல்லிட்டு வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம், அடுத்தது வருவேன்னு. அவங்களுக்கு ஒரு பையன் கஷ்டப்படுறான், சராசரி பையன் மாதிரி அவனும் கஷ்டப்படுறான், அவன் ஜாலியாலாம் இல்லை. சினிமாங்கிறது ஒரு கனவை கொண்டு வர்றது, அவ்வளோ தொல்லை இருக்குது, அவ்வளோ அட்ராசிட்டி இருக்குது, அவ்வளவு அதில் அது அமுக்கள் இருக்குதுன்னு எல்லாம் அவங்களுக்கு புரியும் பொழுது என் பையனை புரிஞ்சிக்கும் போது எனக்கு சந்தோஷம் வந்துச்சு பாருங்கள். கூட சந்தோஷமாக சிரிக்கங்கூட கூட ஒரு துளி கண்ணீர் சிந்துற அந்த மனசு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆறுதல் ஒன்று வரும் பாருங்கள். அந்த காயப்பட்ட நெஞ்சில் வந்து லைட்டாக காற்று வீசின மாதிரி ஒரு ஆறுதல் ஒன்று வரும் பாருங்கள். என் குடும்பம் கொடுத்துச்சு, எனக்கு எல்லோரும் கொடுத்தாங்க. என் சித்தப்பா நான் ஷூட்டிங் நேரில் பார்த்தாரு, பரவாயில்லப்பா விஜய் ரொம்ப. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன், என்னோட சித்தப்பா ஒருத்தர் அதில் கேமியோ பண்ணியிருந்தார், குட்டி ரோல், ஒரு ராஜா ரோல், நல்லா ஃபிட்டாக இருப்பார். ஒரு ராஜாவை கூப்பிட்டு போனேன், பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, விஜய் வந்து அவன் டைரக்ட் பண்ணுறான், அவன் சொல் பேச்சு எல்லோரும் கேட்குறாங்க, 50 பேர் இருக்காங்க, ஏஞ்சி நிற்கிறாங்க, வான்றாங்க, உட்காருன்றாங்க. இங்கே தான்ப்பா நம்மக்கிட்ட ரொம்ப பாவமாக சாஃப்டாக பேசிக்கிட்டு இருக்கான், ஓரமாக உட்காந்துருக்கான் குழந்த மாதிரி, அங்கே அப்படி வேலை பார்த்தான்ப்பா. எனக்கு அதை கேட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளை உலகம் எவ்வளோ பாராட்டினாலும் நம்ம பார்த்து வளர்த்தா நம்ம குடும்பம் நம்மளை ஒரு வார்த்தை பாராட்டும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. எனக்கு அப்படி இருந்துச்சு, பரவாயில்ல சரி இதுக்காக நம்ம சித்தப்பாக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோன்னு சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ இதை நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க, அந்த 2 பொண்ணுங்க இன்றைக்கி ஒரு பொண்ணு ஜெர்மனில், ஒரு பொண்ணு அமெரிக்காவில். சில வீட்டில் சில ஃபேமிலி வந்து தெளிவாக அவங்க குழந்தைங்கள அழகாக கிளாஸ் சேர்ப்பாங்க, டியூஷன் சேர்ப்பாங்க. ஆனால் அதே வீட்டில் இருக்கிற மற்ற பசங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஸ்கூல்லே சொல்ல மாட்டாங்க. என் ஸ்கூல்லே எங்கள் டியூஷன் சேரலாம் உஷாராக அவனுக்குள்ளே குரூப் குரூப்பாக நான் பேக்கு ஓரமாக உட்காந்துருப்பேன். எனக்கு எதுவுமே தெரியாது, எங்கே போய் சேரணும், எங்கே கிளாஸ் சேரணும், எந்த டீச்சர்கிட்ட போகணும், நானாக ஒன்று சேர்ந்து நானாக ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்பேன். மாமா அப்படி தான் அவங்கள்ட்ட பேசணும். எப்படின்னா இப்போது எங்கள் அம்மாவோட மீதி 2 தங்கச்சிங்களுக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க இப்போ படித்து ஐடியில் இருக்காங்க. அவங்களுக்கு மாமா எந்த கைடன்ஸும் கொடுக்கலன்னு ஒரு கவலை இருந்துச்சு. நாங்களாம் ஒன்று தேடிக்கிட்டோம். அவங்க வந்து அந்த பொண்ணுங்க எங்கள் பொண்ணுங்களாம் பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி ஒரு தள்ளி நிற்கிறது இருக்கும். அது வந்து
என்னன்னு தெரில. ஏன்னா இவங்களே கஷ்டப்பட்டு நல்ல வேலைக்கு போய் இப்போ அதில் அந்த 2 பேரும் இப்போ என்னோட 2 சித்தி பொண்ணுங்க தங்கச்சிங்க தான், 2ம் பெங்களூரில் ஐடியில் சேர்ந்துருக்க. பெரிய ப்ரைடு மூமெண்ட். போ நீ பெங்களூர் போ, ஐடியில் போய் நீ வேலைக்கு சேரு அப்படின்னு இங்கேருந்து நாங்கள் ஆளை அமைச்சு விடுறது. அது மாதிரி ஒரு அப்படி அது இருந்துச்சு. அது 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 வந்து இப்போது அந்த ஒரு இதை வந்து ஒரு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் பார்க்குறேன். அத்தைக்கு என்னென்னா அவங்கெல்லாம் அந்த லோக்கலு ஊர்க்காரங்க லோக்கல் மாதிரி இருப்பாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பா கால்ஃப் பார்ப்பார். ஒரு வீட்டில் கால்ஃப் பார்த்துருக்கீங்களா? ஃபேமிலி உட்காந்து நான் பார்த்துருக்கேன். கால்ஃப் பார்ப்பாங்க. சின்ன வயசில் ஓடியான்ட்டேன். ஹிந்துவில் கிராஸ் வேர்ட் பஸ்ஸெல்லாம் சால்வ் பண்ணிருப்பாங்க எல்லோரும் உட்காந்துக்கிட்டு. அப்படிப்பட்ட ஒரு எலைட் வீடு தான் எங்கள் மாமாவோட அவரோட இன்டெலிஜென்ஸ்க்காக தான் அந்த வீட்டில் வந்து அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க. மாமா மன்னனுக்கு கோவம் இல்லை, வருத்தம் இல்லை. ஃப்ரெண்டு சொல்கிறாரு, உங்கள் 3 அக்காங்களை பற்றி தான் அவங்க வந்து புலம்பிக்கிட்டே இருப்பார். மாமா சொல்லிட்டே இருப்பான்ப்பா, அவன் நீங்கள் தான் மனசில் கவலை. ஆனால் அவனால் அங்கே வெட்டு ஒன்று துணுன்னு பேச முடியாது, அவனும் பாவம் தானே அப்படிம்பாங்க. ஸோ இது குடும்பத்தில் நடக்கிறது தான். ஆனால் அன்றைக்கி ஒரு இக்னோரை நான் பார்த்தேன். எங்கள் அம்மாவுக்கு மனசெல்லாம் கவலை. நான் யோசித்தேன், ஒரு சென்னையிலேருந்து பெங்களூர் வந்திருக்கோம், ஒரு 3 குடும்பம், ஒரு 8 பேர்கிட்ட இருக்கோம். அவர் பெற்ற அப்பாவும் ஓரமாக உட்காந்துருக்காரு, கடைசி ரோவில் ஓரமாக உட்காந்துக்கிட்டு யாருமே வந்து எங்களோட பேசலை. மாமா மட்டும் வந்து பாவமாக அவர் அல்லாடுறார், அங்கிட்டும் அல்லாடுறாரு, இங்கேயும் மேட்ச் பண்ணுறாங்க. ஃபோட்டோவுக்கு ஏறணும் ஸ்டேஜில், ஜெர்மன் மாப்பிள்ள நிற்கிறாப்பில். இவங்க வந்து எதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணல. கசின்ஸ் ஒரு வார்த்தை, அரை செகண்டு. எனக்கு அப்போ ஒரு ஈகோ, டேய் எனக்கெல்லாம் ஜெர்மன்லேயே ஃபேன் இருக்குது தெரியுமாடா, ஜெர்மன் மாப்பிள்ள அப்படின்னு நானே உள்ளுக்குள்ள நினச்சிருச்சுக்கிட்டேன். அப்போலாம் என்னோடய ஈகோ அது குடும்பத்துக்கிட்ட வந்து ஒரு கொச்சிக்கும் போது தான் எனக்கு அதெல்லாம் வரும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் பாட்டு ஓரமாக சாப்பிட்டுட்டு அது ஒரு மாதிரி. அம்மாவுக்கு என்ன, என் தம்பி எனக்கு வந்து நின்று செஞ்சான்டா, நான் அவனுக்கு போய்க்கிறேன். அவன் வந்து என்ன சொன்னாங்க, அது எனக்கு கவலை இல்லைடா, பரவாயில்லடா, போதுடா அப்படி. அப்புறம் இன்னொரு சித்தி வந்து பயங்கர கோவக்காரவங்களாம் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, ஏன் அப்படி இல்லை எங்களை வேணான்றாங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், அவங்க தப்பு தான். மாமா ஒரு நல்ல இடத்துல ஹோட்டல் போட்டார், நல்லா. ஆனால் மாமாவுக்கு வந்து இன்னும் வந்து என்னையும் தம்பியும் ஒரு குழந்த மாதிரி தான் பார்ப்பார். இன்னும் அதே மாதிரி தான் இருக்கான். அதாவது ஒரு கல்யாணமே ஃபேமிலியே குழந்தை இருக்கிற ஒரு பெரிய ஒரு மேனாகவே அவர் ட்ரீட் பண்ண மாட்டார். எந்தமே அவங்க சத்தமாக பேசுவான், எங்கள் அப்புறம் சவுண்டாக தான் பேசுவான். அது அவன் பழக்கம் குணம். ஏன் இன்னும் அவன் சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கான், இன்னும் சின்ன பையனாகவே இருக்கான். எங்கள் அம்மா கிட்ட வந்து இப்போ சொல்லியிருக்கார், அம்மா அவன் இன்னும் அப்படி தாண்டா நம்மளை பார்க்குறான், குட்டி பையன் மாதிரி தான் அவங்க 2 பேரையும் பார்க்குறான்டா. ஸோ அந்த ஒரு அது இக்னரன்ஸா இல்லை ஒதுக்கிறதா இல்லை ஒத்துக்க முடியாமல் இருக்கிறதா. ஆனால் இங்கே ஏன்னா எங்கள் மாமா மீதி 2 தங்கச்சிங்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆகிடுச்சு. மாமா பையனை தான் எங்கள் அம்மா கட்டுச்சு. மாமா பையனெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தைங்களுக்குலாம் ஆட்டிசம்ன்றாங்க. நான் பார்க்கலாம் அப்படி தான் இருக்கணும், என்னமோ தெரில. அந்த அப்படி வேறு வழி இல்லாமல் இஷ்டமே இல்லாமல் தான் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணாங்க. நான் செட்டில் ஆனதாண்டா அடுத்தடுத்தலாம் நடக்கும் அப்படின்னு. அதனால தான் எங்கள் சித்திக்கெலாம் எங்கள் அம்மா மேலே ஒரு பாசம் இருக்கும். அதாவது இது மாதிரிலாம் நடக்கும், ஒருத்தங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்களெல்லாம் வாழ வைக்கிற மாதிரி தான் எங்கள் அம்மா. அதனால எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் ஒன்று பண்ணி அதை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசை. இன்ன வரைக்கும் நான் மனைவியே திட்டுவேன், ஏன் எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்ற. இல்லைப்பா, நம்மளாம் வாழ்க்கையை வாழ்ந்துடலாம், ஆனால் அவங்கள செய்யணும்ப்பா, எனக்காக அவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்கப்பா. ஏன்னா ஊரே திட்டுச்சு. என்ன அப்போல்லாம் விஸ்காம்னா இப்போ தான் உங்கள்கிட்ட, அப்போ யாருக்குமே விஸ்காம்னா தெரியாது. ஊரே திட்டுச்சு. என்னை கூட்டிக்கிட்டு லைலா காலேஜ் வருது, தனியாக வருது. நானும் பஸ்ஸில் திருச்சியிலேருந்து வரோம். இல்லைங்க இங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, நீங்கள் எஸ்ஆர்எம் போங்க. தனியாக எங்கே நுங்கம்பாக்கத்துலேருந்து பொத்தேரி போகிறோம், போய் காசை கட்டுது. அவன் அங்கேருந்து திருப்பி டி நகர் ஆஃபீஸ் அனுப்பிச்சான். கட்டி என் புள்ள சேருவான். அவன் டேரக்ட் ஆவடா இப்போ வரையும் உட்காந்துருக்கு. இந்த படம் பள்ளுப்படாமல் தேட்டர் போகும்போது எங்கள் அம்மா அந்த ப்ரொஜெக்டர் அன்னைக்கிட்ட என் பையன் படம் சொல்லி கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. படம் பைசா வரப்பெல்லாம் கடை வாங்கி கொடுத்தாங்க, வச்சுக்கடா காசு வச்சுக்கடா பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ அப்படி கூட நின்றவங்க அவங்க வந்து அது அவங்க எனக்காக ஸ்டாண்ட் பண்ணாங்க. நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அது வந்து நம்ம கையில் இல்லை. நம்ம உழைக்கிறோம், அதுக்கு நடக்கிறது நடக்கும், அதுக்கு நேரம் ஒன்று ஆகும். ஆனால் அது வரைக்கும் அந்த ஒரு தளர்ந்த மனசை வந்து சாந்தப்படுத்தி கூட நிற்கணுங்கிறது சொந்தங்கள் செஞ்சாலே போதும். அது வந்து அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்து யோசிப்பேன், ஏன் தேவைப்படுது விஜய் உனக்கு? உன்னை இவ்வளோ பேர் உன்னை வந்து பாட்காஸ்ட் கேட்குறாங்க, வீடியோ பார்க்குறாங்க, ரோட்டில் போனால் கை கொடுக்குறாங்க, அடுத்தது நீ படம் பண்ண போகிற, அடுத்தது எழுதிக்கிட்டு இருக்க, உடனே ஏற்றுக்கிறாங்க. ஏன் உன் மாமா கிட்டே ஏன் அந்த அக்செப்டன்ஸ் எதிர்பார்க்குறேன்னா, அந்த குழந்தையிலேருந்தே வந்த அந்த ட்ராமா. அது சின்ன வயசுலேருந்தே மாமா வரான், பெங்களூர்லேருந்து மாமா வரான், டயர்டாக இருப்பான், சயின்டிஸ்ட் அவன் டயர்டாக இருக்கான்,
அதாவது ஒதுக்கியே வளர்த்தாங்க அவர்கிட்ட இருந்து எங்களை. அவனை விட்டுடுங்கப்பா, அவன் ரொம்ப டயர்டாக இருப்பான். இவங்களே மாமாவோட ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் பாவம். ஆனால் அவருக்கு வந்து நம்ம எதுவும் பெருசாக பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீட்டில். நம்ம தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறோம். ஏன்னா நான் சினிமா எடுத்தேன் பரவாயில்ல, எங்கள் மீதி 2 சித்தி பசங்க சித்தி பையன் எல்லாமே பயோடெக் இன்ஜினியர். அவங்ககிட்டையுமே வந்து அவர் வேலையை பற்றியோ ஒர்க்கை பற்றியோ டிஸ்கஸ் பண்ண மாட்டார். ஏன் ஒரு வேளை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே முட்டா பையனை முடிவு பண்ணிட்டாரா? இங்கேருந்து போன மாமா தானே எனக்கு இப்போ கவலை இருக்கும். மாமா பற்றி உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன். மாமா கிட்ட என்னால் சொல்ல முடியாத உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது உங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கும். இது உங்கள் எல்லாருக்குமே வந்து உங்கள் அப்பா கிட்ட, உங்கள் அம்மா கிட்ட, தம்பிக்கிட்ட, உங்கள் மனைவி கிட்ட, உங்கள் லவ்வர்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ ஏற்றுக்குங்க. எனக்கு ரீசெண்டாக தமிழனியோட பேரண்டேஜ் மீட்டிங் நான் மட்டும் போயிருந்தேன். அப்போ வந்து ஃப்ரெண்டு வச்சுருந்தா தமிழனிக்கு, இங்கே பா தமிழ், நீ அதாவது வால் பண்ணினா உங்க கூட நான் பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிடுவேன். இங்கே பா தமிழ், என் கூட விளையாட வரலன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி பேச மாட்டேன் 5-6 முறை சொல்லிச்சு. ஒரு த்ரெட்டனிங், நீ வரலன்னா நான் இனிமேல் உன் ஃப்ரெண்டு இல்லைன்னு. எனக்கு உடனே அதை பார்த்துட்டே இருக்கும்போது கிடுன்னு என்னோடய ஃப்ளாஷ்பேக் போக ஆரம்பிச்சிது. ஸ்கூலில் வந்து பூபதினு ஒரு பையன் ஒருத்தருந்தான், ரொம்ப பிடிக்கும் அவனை. எனக்கு என்னென்னா அந்த ஏசம்மர் வீடியோ மாதிரி பசங்களெல்லாம் கவனிப்பேன். நான் வந்து ஒரு மாதிரி கெயாட்டிக் ரைட் பிரெயினா, நான் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக புக்கு நோட்டு பேனா எதுவுமே இருக்க, தலை செய்ய மாட்டேன், பவுட்ரு போட மாட்டேன், பேக் அழகாக இருக்காது, புக்கு நீட்டாக இருக்காது, கலைச்சி வச்சுருப்பேன், அடுக்கி ஒரு மாதிரி கொச்சான்னு வச்சுருக்கேன். பூபதி ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பான். அவன் பேனா அவன் ஹோல்ட் பண்ணுறது, அவன் புக்கை அடுக்கி வைக்கிறது, அவன் அட்டை போடுறது, அவன் படிக்கிறது, அவன் ஹேண்ட் ரைட்டிங், அவன் கிளாஸ் பார்க்குறதெல்லாம் ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஃப்ரெண்டாகவும் இருந்தேன். ஆனால் பூபதி கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே என் கூட வேணும்னே என் கூட பேசாமல் இருந்து என்னை அழவிட்டு அதை என்ஜாய் பண்ணாங்கிறது ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு புரிஞ்சுது. அழுதுகிட்டே இருப்பேன். ஏன்னா வீட்டில் வந்து என்னம்மா நான் படித்தது பாய்ஸ் ஸ்கூலு, அம்மா பூபதி என் கூட பேச மாட்டேங்கிறாம்மா, பூபதி விளாட மாட்டேங்கிறாம்மா, விடுடான்னு இல்லைம்மா பூபதி ரொம்ப பிடிக்குமா. ஆனால் அவன் தெளிவாகவே நம்ம வந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னால் இவங்க ஹர்ட் ஆகுவாங்கன்னு தெரிஞ்சு திருப்பி அதை வந்து பண்ணி நான் அழ வச்சுக்கிட்டு இருங்க. அது ரொம்ப வருஷம் கழிச்சு புரிஞ்சுது. அவன் பேரை சொன்னான் பூபதி ராஜா. ஆமாம், ஸ்கூலில் படித்தான் என் கூட. இப்போ எங்கே இருக்கு? ஆர்பி பூபதி. எங்கேயானா தேடி பாருங்க இருப்பான் அவன். அவன் ஃப்ரெண்டு பாலகுமாரன்னு ஒருத்தரப்பான். நான் அவங்க கூட தான் பேசுவேன், அவங்க கூட பேச மாட்டேன். டெய்லி அழுவேன், பக்கத்தில் உட்கார ட்ரை பண்ணுவேன், பேச மாட்டான். எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு ஈகோ, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் இருந்துச்சு. நான் எப்படின்னா, இப்போ பக்கத்தில் ஒருத்தங்க எழுதுறாங்கன்னா அந்த மாதிரி எழுதி பார்ப்பேன். இப்போ டைரக்டர் பாலாஜி மோகன் இருக்கார்ல, அவர் வந்து என்னோட கிளாஸ்மேட் தான். இந்த பக்கத்து கிளாஸ் பையன், நல்லா படிப்பா, அருமையான பையன். அவனை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். கேம்பஸ் போவான், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ப்ளேஸ் ஜெயிப்பான், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இருப்பான். ஆச்சரியமாக இருக்கும். அவன் எழுதுவான், அவனை மாதிரி பேனா பிடிச்சி நான் எழுதி பார்த்துப்பேன், மிமிக்ரி மாதிரி ட்ரை பண்ணுவேன். சிங்காரம்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவனை மாதிரி எழுதி பார்ப்பேன். ராகுல்னு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தான், இப்போ எழுதி பார்ப்பேன். எனக்கு வந்து மற்றவங்க மாதிரி எனக்குன்னு ஹேண்ட் ரைட்டிங் இருக்காது, எனக்குன்னு ஸ்டைல் இருக்காது, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இருக்காது. மற்றவங்களோட காப்பியாகவே நான் இருப்பேன், மிமிக்ரி பண்ணுவேன், மற்றவங்களாவே நான் வாழ்ந்துக்கிட்டது. எனக்குள்ள ஒரு வாய்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. முறை என்றைக்கு ஸ்டேஜில் ஏறி கிளாஸே கிண்டல் பண்ணி அழுத திக்குவாயாக இருந்தேன். நானும் ஒரு 8 நிமிஷம் தொடர்ந்து பேசினோ, என்றைக்கு நான் ஸ்டேஜில் எனக்கு திக்காதுன்னு தெரிஞ்சுதோ அன்றைக்கி முடிவு பண்ணேன், இந்த கலையை தான் என்னோடய ஐடென்டிட்டியை கொடுக்க போகுது. ஜெயிக்கிறனோ தோக்குறனோ, ஒரு ரூபா நம்ம பிச்சை எடுத்து கூட சாவேன், ஆர்டிஸ்ட்டாக தான் சாவேன் அன்றைக்கி முடிவு பண்ணேன் ஸ்டேஜில். அதுவும் கதை எல்லாருக்குமே தெரியும். பூபதி நான் அப்படி பண்ணான். 2 வருஷம் பேசவே மாட்டான். அவனுக்கு என் மேலே கோவப்பட ஒன்றும் இல்லை, நான் டென்ஷன் பண்ண ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு ஃப்ரெண்டு அலைஞ்சா அதில் ஃப்ரெண்டு என்ன பண்ண. ஆனால் நம்ம அவனை வேணான்னு சொன்னால் அவன் அழுகுறாங்க, அதை என்ஜாய் பண்ண ஒரு பையனாக இருந்தான். அப்போ அந்த அக்செப்டன்ஸுங்கிறது மனசு ஏன் என்னை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம எல்லாரையும் கேட்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக இருக்குது. மாமா வந்து விஜய் சூப்பர்ரா, நல்லா பண்ணுறடா, நீ கஷ்டப்பட்டாலும் போகிற, நல்லா வாடா, நீ நல்லா வருவடா, ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கலாம் மாமா, எனக்கு சொல்லியிருக்கலாம். ஒன்றா இருக்க போகிறதில்ல. நீங்கள் படுற அதே கஷ்டம்தான் நானும் டெய்லி ஒவ்வொரு நைட்டும் வலியோடு தான் தூங்குறேன். ஒவ்வொரு காலையில் எந்திரிக்கும் போதும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு டிப்ரெஷனாக இருக்கும், ஒரு மாதிரி பேனிக் இருக்குது. என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், வயசாகுது, என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம். அந்த 1/2 மணி நேரத்தை தாண்டி எந்திரிச்சு இந்த காஃபியை குடிச்சிட்டு குளிக்கும் பொழுது மனசு அமைதியாகும். ஃபோன் பண்ணி ஜெய் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணலாண்டா, நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணலாண்டா, இது பண்ணலான்னு மனசை தேற்றி ஒவ்வொரு நாளும் எரியிற நெருப்பை அணைய விடாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பெயின் இருக்குது. அது வெறும் சினிமா கூத்தாடி இல்லை, ஒவ்வொருத்தரும் உழைக்கிறான், ஒவ்வொருத்தரும் சாவறான். எல்லாத்துக்கும் அது வாழ்க்கை முறை தானே. எல்லாருக்கும் அப்படியே கடவுள் வானத்தில் இருந்தால் கொட்டிடுறாங்க ஆசை. எல்லாருக்கும் உழைச்சி தான். நான் வேறு ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணேன். அது உங்கள் யாரையும் பாதிக்கலை. உங்கள் வீட்டுக்கு நான் தொல்லை பண்ணலை,
உங்ககிட்ட வந்து நான் காசு கேட்கல, உங்கள் வீட்டுக்குள்ளே ஷூட்டிங் எடுக்கப்பட்டு உங்களை தொல்லை பண்ணலை. நான் என் வாழ்க்கையை எங்கள் அம்மா நல்லா பார்த்துப்பேன். ஏற்றுருந்துருக்கலாம். இது வந்து ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போனது ஒரு வார்த்தை. இப்போ கூட கடைசி வரைக்கும் மாமா போயிட்டு வாடா பை இவனை தான் பேசினேன். 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாமே, எப்படா இருக்கு, எப்படிடா போகுது, கவலைப்படாதரா, ஒரு தோலை தட்டி கவலைப்படாதரா சொல்லலாமே. நான் ஒரு ட்ரீமர் கணக்கு. எனக்கு ஒரு விஷயம் தப்பாக போகுதுன்னு தெரிஞ்சால் கூட சரியாக தானே போகுது இல்லை சமையல்னு மற்றவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன். அது என் குணம். எனக்கு என்னென்னா அந்த குணம் தான் மறுநாள் உங்களை வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். நான் வந்து ஹோப்பாகவே இருப்பேன், அந்த ஹோப்பை விடவே மாட்டேன், ஹோப்பாகவே இருப்பேன். ஒரு இடத்துல அந்த ஹோப்பு டயர்டாகும், அப்போது டிப்ரெஷன் அடித்து நவுத்தும். ஆனால் ஹோப்பாகவே இருப்பேன். அதாவது இந்த வீடியோ செம்மையாக போகும்ல, சூப்பராக போகும்ல, இல்லை ஓகேவா தான் போகும் அப்படிம்பாங்க. எனக்கு ஏன் அதை வந்து ரியாலிட்டியாக பேசுகிறாங்க, எனக்கு தான் தெரியுமே ஓகேவா தான் போவோன்னு. நல்லா போகும்ல அப்படின்னு சொல்லும் போது தானே மறுநாளுக்கு இன்னும் அந்த வாழ்க்கை இன்னும் அழகாவதே. ஏன் ஒருத்தங்களுக்கு அந்த பாசிட்டிவாக பேசிக்க மாட்டேன்றாங்கன்னு பெரிய வருத்தம் இருக்கும். எனக்கு ரொம்ப ரியாலிட்டியாக டவுன் டு எர்த்தாக ஃபேக்டாக பேசிக்கணும், ரொம்ப கம்மியாக பேசுவேன். எனக்கு பயமாக இருக்கும். என்ன மாதிரி ரைட் பெயின் ட்ரீமருக்கு வந்து பேனிக் ஆகிடும். பெரிய ட்ரீம் சொல்லும், அதெல்லாம் வேலைக்காவது அப்படிம்பாங்க. ஏன் உடைக்கிற அந்த பபுளை? இப்போ இந்த மாதிரி பபுளான கனவு தானே இன்றைக்கி இருக்கிற எல்லா இசமும் எல்லா விஷயமும் உலகமும் இவ்வளோ பெரிய ஒரு கையாட்டிக்கான ரேண்டமான காம்ப்ளெக்சிட்டியான ஒரு ஒன்று அடித்து திங்கிற உலகத்தில் ஹியூமனிட்டியாக சிவிலைசேஷனாக வருதுன்னு யாரோ சின்ன பபுளா ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற ஒருத்தன் கண்ட கனவு தானே இங்கே உலகமாக இருக்காது. அப்பப்போ உடச்சிருந்தா இங்கே இவ்வளோ நடந்திருக்குமாங்கிறது தான் என் கேள்வி. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது பபுளை உடைக்கிறதுல. என்கிட்ட ஒரு ட்ரீம் இருக்குது இல்லை அது எப்படிங்க நடக்கும்? ட்ரீமருங்களை அப்படியே விட்டுடுங்க, அவங்க கனவு காணட்டும், அவங்க பாட்டு கனவு காணட்டும். பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேலியோலித்திக்கில் வந்து ஒரு மாஸ்டர்டான மேமத்தை வந்து ஒரு 100 பேர் வேட்டையாடும் போது வாரத்தை மட்டும் நோகாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் மலை மேலேருந்து. ஓகே 10 பேர் கில்லிங் 1 மாஸ்டர்டான், ஒரு மேமத் நைஸ் சொல்லிட்டு அவன் தான் குகையில் போய் வரைஞ்சான். இப்படி தான். ஏன்னா வேட்டை தொழில் இல்லாமல் வெளியே இருந்து பார்க்குறவனால மட்டும்தான் அந்த ஒட்டுமொத்தமாக டாப்பாங்கிலேருந்து வரைய முடியும். அந்த வரைஞ்ச வரலாறு தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அவனை தான் பாராட்டுறோமே தவிர வேட்டையானவன் என் பேரும் உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ ட்ரீமர் தான், ஒரு கனவு காண்றவன் தான். அந்த கனவை திருப்பி நனவாக கொண்டு வரவனை கனவை பபுள் போட்டு உடச்சிட்டே அதை வந்து அந்த ஹோப்பு தான் உங்களை அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போகும், அடுத்தடுத்த மொமெண்ட்டை நவுத்தும். அந்த அக்செப்டன்ஸ் தான். நான் ஒரு டைமில் வந்து ரொம்ப நாங்கள் யூடியூப்பில் வீடியோ பண்ணும்போதோ கதை யோசிக்கும் பொழுதோ விஷயம் சொல்லும் போதோ ஐடியா சொல்லும் போதோ அக்செப்டன்ஸ் இல்லாத போது ஒரு மிகப்பெரிய வழி இருக்கும். இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் யூடியூப் மில்லியனில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு 100 வியூ எவ்வளோ பெரிய விஷயம்னு நான் பார்த்த இடத்துலேருந்து வந்தவன். என்னோடய 2-3 கமெண்ட்டு பண்ண ஃபேன்ஸ் பேர் எனக்கு தெரியும். பூவரசன் முருகன், டிட்டோ சைலேந்தர், எனக்கு உங்கள் பேர்லாம் தெரியும். இவங்க 2 பேரும் எனக்கு கமெண்ட் போட மாட்டாங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பேன் யூடியூப்பில் கமெண்ட் போட்ட ஃபேன்ஸ் பேர்லாம் எனக்கு தெரியும். அதான் சொன்னேன், ரொம்ப பேசிக்லேருந்து வந்தவன். ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்குமான வேல்யூ தெரியும் எனக்கு. அதனால தான் இன்ஸ்டாவில் வந்து பயங்கரமாக மில்லியன்லாம் நம்பர் போகும்போது இவங்களுக்கு அந்த ஃபேமுக்கான அந்த ஒரு வேல்யூ தெரியாமல் போயிடுதோன்னு எனக்கு ஒரு தோணும். இந்த 100லேருந்து 200லேருந்து 300 மெதுவாக வந்தவனுக்கு 10,000 பெருசாக தெரியும், 1,00,000 பெருசாக தெரியும். ஒரே நாளில் நீங்கள் மில்லியன் பார்க்குறது இது நடக்கிற டெக்னாலஜி ஆப்பால் தான் நடக்குது. ஆனால் அதில் ஒரு அழகு ஒன்று குறையுது. அதனால தான் சடனாக ஃபேமஸ் ஆகிறவங்களுக்கு வந்து அந்த ஈகோவை வந்து ஹேண்டில் பண்ண தெரில. நம்ம தான் பெருசு போல், அதனால தான் ஃபாலோவும் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்மளை மறுநாளே மறந்துட்டாங்க. எவ்வளோ ரொம்ப சீக்கிரமாக ஞாபகம் வச்சு ரொம்ப சீக்கிரம் மறந்துடும். அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. சரி, எனக்கு அந்த வலி இருக்கும். ஏன் நம்மளை இவ்வளோ பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க? யாராவோட தான் பேசிகிட்டு இருப்பேன். ஏன்டா ஊரா போனாலும் புரிஞ்சுப்பாங்க. ஏன் அப்போ தான் எனக்கு வேன்கோ கனெக்ட் ஆனால் என்னையாவது ஒரு 100 பேர் அப்போ பார்த்தாங்க. 2009-10லலாம் வேன்கோ பெயிண்டிங்கை சாவறதுக்கு யாருமே வந்து வாங்கலை. இன்றைக்கி உலகமே போற்றப்படுறவங்களாம் ஒரு காலத்தில் யாருமே ரசிக்க அவங்கள ஏற்றுக்காமல் இருந்த உலகம் இருந்திருக்கா? நீட்சே கடைசி வரைக்கும் 100 புக்கு மேலே விற்கலை. நீட்சே பைத்தியக்காரனா குதிரையை கட்டி பிடிச்சிட்டு உன்னில்லாமல் வெஜிடபிளாக செத்து போனான். ஆனால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக சிறந்த தத்துவ ஞானி நீட்சேன்னு பாராட்டுது. கேட்க நீட்சே இல்லை. காஃப்காக்கு நம்ம இவ்வளோ பெருசாக வந்தோம் தெரியாது. என் புக்கெல்லாம் கொளுத்துறான்னு அவன் ஃப்ரெண்டு மேடாக்ஸ் ப்ரோன் கிட்ட சொல்லிட்டு தான் இறந்து போனான். காஃப்காக்கு தெரியாது, தஸ்தவ்ஸ்கிக்கு தெரியாது, நீங்கள் உலகம் ஃபுல்லாக ஒயிட் நைட்ஸை கொண்டாடுவோன்னு தெரியாது. அவன் ஐடியட்டை பேசுவோமோ, கரமச பிரதர்ஸை பேசுவோமோ, கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் பேசுவோமோ அந்த அளவுக்கு தெரியாது. கடனில் தான் செத்து போனான். மார்க்ஸுக்கு தெரியாது.
மார்க்ஸுக்கு உலகம் அப்படி மாறுச்சுன்னு தெரியாது. அவள் படிக்கும்போது தான் ஓகே, ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளுவாங்கங்கிற ஒரு மனசும் ஒன்று வேணும்னு எனக்கு புரிஞ்சுது. ஒரு நாள் ஏற்றுக்குவாங்க நம்பிக்கை. நீட்சே ஒரு எஸ்ஸே ஒரு டைட்டில், ஐ ஆம் எக்ஸ்பிளைனிங் ஒய் ஐ ஆம் த மோஸ்ட் ஃபேமஸ், ஐ ஆம் த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஜீனியஸ் இந்த விழுதும். அதாவது என்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது மிகப்பெரிய ஜீனியஸ் இந்த உலகத்தில் நானுங்கிறது ஏன் நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்படிங்கிற ஈகோவோட அந்த எஸ்ஸே எழுதுவார். அவர் அதில் சொல்கிறார், இன்னும் ரொம்ப வருஷம் கழித்து எஸ்ஸேவெல்லாம் படிப்பாங்க, எழுதி வச்சுக்க அப்படின்னு. இந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வித் ஈகோ வந்து ஷேக்ஸ்பியர் கிட்ட பார்க்கலாம். ஷேக்ஸ்பியர் வந்து எழுதுகிறான், ஜூலியஸ் சீசர் எழுதுகிறான். அது வந்து ஜூலியஸ் வந்து எல்லாம் கொல்லுவாங்க. எல்லாம் கொண்டு ப்ரூட்டஸ் வந்து கொல்லுவார். நீமாடா ப்ரூட்டஸ் சொல்லி இறக்கும் பொழுது இந்த காட்சியை இன்னும் பல 500 வருஷத்துக்கு ரீக்ரியேட் பண்ணுவாங்கன்னு எழுதுகிறான். அவன் ராஜாக்கள்லாம் துரோகம் செய்யப்படுவார்கள்னு எழுதுனானா, இல்லை என்னோடய பிளேவையே 500 வருஷம் கழிச்சும் ரீமேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு எழுதுவானான்னு தோணுச்சு. இந்த வடச்சென்னையில் வந்து அமீரை வந்து கொலை பண்ணுற சீன் வந்து ஜூலியஸ் சீசரோட ஒரு சீனு தான். ஒரு தலைவனை அவனுக்கு பின்னாடி இருந்து யோசித்து ஸ்கெட்சு போட்டு கொல்லணும். அப்போ வந்து நீயுமாடா அப்படிம்பா. கபாலிலையுமே ரஜினி கேட்பார் நீயுமாடா அப்படிங்கிறது. ப்ரூட்டஸ் வந்து ஜூலியஸ் சீசர் வந்து கொல்லுவான். அப்போ வந்து எட்டு ப்ரூட்டே அப்படிம்பார், யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படிம்பார். அந்த யூடியூப் ப்ரூட்டஸுக்கு அர்த்தம் இருக்குது, யூடியூப் ப்ரூட்டஸ். அதாவது நீயுமாடா அப்படின்னா என்னை எப்படியும் கொல்லுவானுங்கன்னு தெரியும், அதுதான் அர்த்தம். நீயுமாடா அப்படின்னா நீயா அப்படிங்கிறது, ஓ என்னை கொலை பண்ண போகிறீங்களாங்கிறது இல்லை, என்னை எப்படியும் கொன்றுவானுங்கன்னு தெரியும், அதான் ராஜாவோட விதி. அதில் நீயுமாடா இருக்க, என்னை நம்பின உன் கரையிலையும் ரத்தம் இருக்காடா அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து எழுதுறாரு இந்த சீனை வந்து 500 வருஷம் கழிச்சு வந்து ரீக்ரியேட்னு எழுதுறாரு. அப்போது அவன் தான் ஜீனியஸை ப்ரொக்ளைம் பண்ணுறான். இது நாங்கள் கானியே வெஸ்ட்டோட டாக்குமெண்ட்ரி இருக்கும், ஜீனியஸ். அதை செஞ்சு நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். அதில் ஒரு அந்த கரையே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் அவனோட க்ரோத்துலேருந்தே அவன் கேமரா என்னை ரெக்கார்ட் பண்ணு, ஏன்னா நான் ஜீனியஸ் மாப்பிள்ள நான் பெருசாக வருவேன், நாளைக்கு இந்த டாக்குமெண்ட்ரி பெருசாக போகுன்றான். அந்த டாக்குமெண்ட்ரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நெட்ஃப்ளிக்ஸில். அதில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும், ஃப்ரெண்டு வந்து கேட்பான், டேய் நேற்றுக்கு டாக்குமெண்ட்ரியில் எடுக்கிற இப்போ அவன் இப்போ கேனியை வந்து பெருசாக ஆகலை வந்துக்கிட்டு இருக்கான். இல்லை பாப்பா நான் ஜீனியஸா, அதான் நான் வந்து டாக்குமெண்ட் சொன்னேன். ஜீனியஸ்னால் யார் தெரியுமாடா, இப்போ அந்த கலாச்சாரம் பேர் யாருக்கும் தெரிய போதா, யாரும் தெரியுமாடா, நீயே சொல்லக்கூடாது மாப்பிள்ள ஜீனியஸ்னு அப்படிமா. இல்லை நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும், நான் ஜீனியஸ்ரா, ஐ ஹேவ் கான்ஃபிடன்ஸ், நீ டாக்குமெண்ட்ரி எடு அப்படிமா. ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து டேலண்ட் வந்து எந்த ஒரு ஈகோவை, இதே ஈகோ ராஜா கிட்டேயும் இருக்கும். ராஜா தப்பாக பேசின வீடியோலாம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், நிறைய தவறாக பேசின வீடியோலாம் இருக்குது, நிறைய கோவத்தில் உடனே வீடியோலாம் இருக்குது. அந்த ஒரு டேலண்ட் வந்து ஒரு பீக்குக்கு போனதுக்கப்புறம் மூளை அடுத்து அங்கே தான் போகும். என்னை தோக்கடிக்க ஒருத்தம் மட்டும் வருவானே, அதுவும் இங்கே நான் தானே அப்படிங்கிற மனநிலை தான் அது. ஸோ இந்த ஏற்றுக்கொள்ளுதலுங்கிறது ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ரொம்ப முக்கியம். எனக்குலாம் அவ்வளவு எனக்கு இருக்கும், என்னை வந்து ஏற்றுக்க மாட்டாங்களா. இப்போது எனக்கு வந்து இப்போ நான் எந்த முடியலாம் ஒரு ட்ராவல் போகலாம் பயப்படுவேன். இப்போ எங்கே போனாலும் தைரியமாக இருக்குது, இடத்துக்கு போனால் யாரோ ஒருத்தங்க என்னை பார்த்து கை காட்டுறாங்க, அண்ணே கை கட்டுறாங்க பார்த்தனே அப்படின்றாங்க. இப்போ ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறேன், யாரோ ஒருத்தர் வந்து நான் ரீலில் பார்த்துக்கிறேன், அவனை படம் ஏதோ ஒரு ஷார்ட்ஸு இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிடுறாங்க. நீ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் அப்படியே பார்த்துட்டு போய் முறைச்சிக்கிட்டே இருப்பேன், அவன் தானே நீ, இது போதும் எனக்கு. அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், நம்மளை தெரியுது, மக்களுக்கு நம்மளை ஏற்றுக்கிறாங்க. நான் வந்து புத்தர் ஞானிலாம் போய் சொல்ல விரும்பலை, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அந்த அக்செப்டன்ஸ் தான் எனக்கு வந்து இது. மாமாவுக்கு வந்து மனசில் என்ன விடணுமா, இவன் படிக்கலை சினிமாக்காரன் தானே, அவனுங்க அந்த ஊரில் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கான், முடி நான் எப்போ பார்த்தாலும் அந்த தாடி முடி வளைச்சி கச்சாமச்சான் தான் இருப்பேன், அதுவே அவருக்கு இரிட்டேட் ஆகும். அப்படியே வந்துட்டு அப்படியே பேசிட்டு போயிடுவார். இப்போது ஒரு ஃபாரின் மாப்பிள்ளை கல்யாணம், ஏதோ ஒரு அன்னோனியமாக இருந்துச்சு, தெரிஞ்ச சொந்தக்காரங்க, தூர சொந்தம் இல்லை, எங்கள் அம்மாவோட தம்பி கல்யாணத்துக்கு யாரோ ஒரு ஆள் மாதிரி போயிட்டு, அம்மாவை ட்ரெயினில் கூட்டிடுமோ நான் நல்லா பார்த்துக்கிறேம்மா, அவனை சூப்பராக பார்த்துக்கிறேம்மா, அவனை பார்த்து எனக்கு கவலைப்படாதம்மா. எங்கள் அம்மா என்னோட பாவம், அவங்க கல்யாணத்துக்கு போய் முகத்தை காட்டிட்டேன்டா பண்ணிட்டேன், எனக்கு இது போதுண்டா விஜய், அவன் ஹாப்பிடா, நீ இப்படி இருக்கிறீங்க அது அப்படி தான் இருக்கும்னு சொல்லி பேசிட்டு அப்படியே ட்ரெயினில் ஒன்றா திருப்பி வந்தோம். ஆனால் வந்து வேறு லெவல் அந்த ஒரு இதுதான். இந்த இது வந்து அவங்க எல்லாருக்குமே இருக்கும். அப்புறம் நம்மளை ஏற்றுக்கலை அப்படின்னா இன்னொன்று இருக்குது. சயின்ஸில் இப்போ புதுசாக சொல்கிறாங்க, நல்ல ஒரு புக்கு பேர் மறந்து போச்சுப்பா, நல்ல ஒரு பேர், நான் வந்து அபவுட்டில் வந்து உங்களுக்கு டைம் கிடச்சி அதை போடுறேன். அந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா,
எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக அதுக்கான ஆளுங்களை தேடி போகும். ஆனால் அதுக்கான டைம் இப்போ இல்லாட்டியும் கவலைப்படாதீங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது எவல்யூஷனை வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஒரு எவல்யூஷனில் ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா அது பல கோடி வருஷம் கழித்து அடுத்து சேஞ்ச் ஆன ஆர்கனிசம்லாம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து எவல்யூஷன்றீங்க, இந்த எவல்யூஷன் வர்றதுக்கு பல கோடி வருஷம் ஆயிருக்கு. இமேஜினே பார்க்க முடியாத டைம் ஸ்கேல் அது. ஸோ நீங்கள் ஆர்ட்டு கூட நீங்கள் ஆர்ட்டு க்ரியேட் பண்ண டைமில் உங்களை ஏற்றுக்கலாம், நீங்கள் தோற்றவங்க அர்த்தம் இல்லை. உங்களுக்கு அந்த ஆர்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கான டைம் வந்து 100-200 வருஷம் கழிச்சுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சயின்ஸே சொல்லுதுங்கிறார். அதனால தான் வேன்கோ லேட்டாக அது புரிந்து கொள்ளப்படுறான், நீட்சே மெதுவாக பாராட்டுறாங்க, லவ் கிராஃப்டை இப்போ படிக்கிறாங்க. இன்னொரு 20 வருஷம் கழித்து ஆயத்துள்ளணும் தங்களான உங்களுக்கு வந்து புரிய வரும் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஆனால் மனசார கேட்டால் அவன் இருக்கிற டைம்லேயே வந்து அவனுக்கு புரிய. ஜிவி பிரகாஷ் அவரை வந்து ஒரு முறை கேட்டாங்க, ஆயத்துள்ளன் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க, இப்போ பண்ணியிருந்தாங்க, இப்போ நல்லா போதே மக்கள்லாம் வந்து கை தட்டுறாங்களே, எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லைங்க உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் எங்களுக்கெல்லாம் அது அந்த டைமில் கிடச்சிருக்கணுங்க அந்த பாராட்டு, எனக்கோ செல்வாக்கோ நாங்கள் போட்ட லேபருக்கு அப்போ கிடச்சிருக்கணும். இப்போது ரிலீஸ் பண்ணி இப்போ பண்ணது எங்களுக்கு அதுலேருந்தே நாங்கள் அடுத்த ஒர்க்கை இன்னும் பெருசாக ட்ரீமாக பண்ணியிருப்போம், கிடைக்கல அழைப்பதே உங்களுக்கு அது பெருசாக தெரியாது அப்படின்னார். அது ஒரு நியாயமான ஒரு ஃபிலாசபி அழகாக சொல்லிட்டு போயிட்டார். அதான் உண்மையும் கூட. நம்மளோட கனவை, நம்ம ஆசைகளை, நம்மளோட சோகங்களை ஒருத்தங்க அந்த அக்செப்டன்ஸ் வந்து பொது புத்தியெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களோட கருத்தை வீட்டில் ஏற்றுக்கணும். இப்போ வந்து ஜாதியிலே ஊறி போனதுக்குள்ள வீட்டில் வந்து நீங்கள் பெரியாரோ அம்பேத்கரோ பேசுனீங்கன்னா அந்த ஏற்றுக்கொள்ளுதல் வாய்ப்பே இருக்காது. அவங்க அதிலே ஊறி தே டோன்ட் வாண்ட் illusions டு பி broken அப்படின்னு கணக்கில் வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்மளாவே ஏற்றுக்கிற ஒரு விஷயம் ஒரு வீட்டில் நடக்கணும்ல. நிறைய பேர்கிட்ட நான் மெசேஜில் பாட்காஸ்ட் சொல்லும் போதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த அக்செப்டன்ஸ் இல்லை. ஒருத்தர் ஒரு முறை ஃபேஸ்புக்கில் அண்ணா காலிமி மெசேஜ் அனுப்பிச்சுனேங்கிறார். எனக்கு பேனிக் ஆகிட்டு உடனே கால் பண்ண ஓன்னு அழுகுறார், பாம்பேயில் தனியாக இருக்கிறேன்னே, வீட்டில் நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன், அவங்களுக்கு தானே உழைக்கிறேன், ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை என்னையும் ஏற்றுக்கலைங்க வீட்டில் பாதி பேர் அப்படின்னு. அப்படியே உங்களுக்குமானே சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபண்ணுனே சரி ஓகே சந்தோஷமாக அது இருந்து நைட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்து காலை கட் பண்ணேன். இந்த ஒரு அக்செப்டன்ஸுங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் எங்கள் போயிட்டு வந்துட்டோம். இவ்வளோ வருஷம், பல வருஷம், ஒரு 30 வருஷம் ட்ராவல் இருக்கும் மாமாவுக்கும் எனக்கும். இன்னும் நாள் வரைக்கும் 100 வருஷம் வாழட்டும் மனுஷன், எல்லாம் நல்லா இருக்கட்டும். ஆனால் இந்த ஒரு இது வந்து எனக்கு இப்போவும் மாமா வந்து சென்னை வராருன்னா எனக்கு பதட்டமாக இருக்கும். அம்மா டே ரூமை க்ளீன் பண்ணிவிடா, மாமா வராண்டா, பத்திரமே அதான் பார்த்துக்கோ, ஒரு பதட்டம் அம்மாவுக்கு இருக்கும். எனக்கு இப்போவும் வந்து மாமானா ஒரு பயம், ஒரு வதறல். அப்புறமா 1000 அட்ராசிட்டி பண்ணலாம், 1000 ஃபேமஸ் ஆகலாம், பெருசாக ஆகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் வீட்டில் சில பேரை பார்த்தா ஒரு பயம்னு வரும் தெரியும். எனக்கு ஸ்கூலை தாண்டினாலே கை கால் உதறணும். திருச்சியில் மைமில் கன்னில் சுடுற மாதிரியே பண்ணுவேன். மைமில் ஜிக்னு சொல்லிட்டு அது நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளை போட்டு வெளுத்த சேரங்கள்லாம் கிராஸ் ஆனால் ஒரு கை உதறும் தெரியுங்களா, ட்ராமா. நம்மளை போட்டு கடுப்பேற்றின சொந்தக்காரங்களாம் பார்த்தா ஒரு ட்ராமா ஆகணும். அது மாதிரி தான் மாமா இருக்குது, மாமா ட்ராமா நல்லாயிருக்கு, அது மாதிரி தான் ஆச்சு. ஆனால் அவரை பார்க்கும்போதும் மனசில் ஒரு சோகத்தை வச்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் இங்கேயும் சமாளிச்சுக்கிட்டு அங்கேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு தோணுது. ஆனால் ஒரு மூத்த பையனாக அந்த குடும்பத்தை அவன் பார்த்துக்கலையே அப்படின்னு அவருக்கு ஒரு கோபம் இருக்கும். ஆனால் எதுவுமே படமை வெட்டியாக சுற்றிக்கிட்டு இல்லைல்ல, ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு கொஞ்சம் நடக்கலை, கொஞ்சம் நல்லா நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும், அவ்வளோதானே. அதை ஏற்றுருக்கலாம். ஸோ உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம். ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுலையோ குடும்பம் பெருசாக இருக்கிறதே பெருசு. அதுதான் இந்த எபிசோடில் பேசலான்னு தோணுச்சு. ஸோ இதான் ஆச்சு இந்த எபிசோடு. வேறு ஒன்றாலும் சொல்கிறதுக்கு ஜிபேயில் சப்போர்ட் பண்ணுங்கள். அது எனக்கு 100 ரூபாயோ 200 ரூபாயோ அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தோணும். எனக்கும் உதவியாக தான் இருக்குது, ரொம்ப உதவியாக இருக்குது உங்கள் ஃபினான்ஷியல் ஹெல்ப்பு. நான் தொடர்ந்து இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் தராட்டியே நான் பண்ண தான் போகிறேன்.
இது என் மனசுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் தந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், திருப்பி நமக்கு ஒன்று நடக்குதுங்கிறது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சந்தோஷம்தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வோக்கல் ஒலி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கேட்டுட்டு தூங்குங்க. இது உங்கள் விஜய் வரதராஜின் வோக்கல் ஒலி. விஜய் வரதராஜ் வோக்கலுளி வோக்கலுளி வோக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வோக்கல் ஒலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकील का पॉडकास्ट ये कहना है.